சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளவு அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுமே வி சஸ்பெண்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி உங்களோட அக்கௌண்ட்ல வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து ஷோ ஆனிச்சுன்னா நம்ம அப்பீல் பண்ணி பார்க்கலாம். கீழே அப்பீல் ஆப்ஷன் இருக்கும். அப்பீல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து இங்க ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. மேல அந்த கோடை பார்த்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மெயில் கேட்டிருப்பாங்க. இதுல மெயில் வந்து என்டர் பண்ணுங்க. உங்க போன்ல நீங்க யூஸ் பண்றக்கூடிய ஒரு மெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. அந்த மெயில் அட்ரஸ்க்கு தான் இப்போ இன்ஸ்டாகிராம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால கரெக்டான ஒரு மெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு சென்ட் கோட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் கோடு பாத்தீங்கன்னா அந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து வரும். ஜிமெயில் ஆப்ல அந்த மெயில போய் பாத்தீங்கன்னா அந்த 6 டிஜிட் கோடு வந்திருக்கும். அந்த கோடை பார்த்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஐடி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியுற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து அப்லோட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட், இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் வந்து அப்லோட் பண்ணலாம். மெயினா பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா வந்து எல்லாருக்கிட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆதார் கார்டு தான். ஸோ அதுலேயுமே டேட் ஆஃப் பர்த் தெரியுற மாதிரி தான் வந்து இருக்கும் அந்த டாக்குமெண்ட். ஸோ அதனால நீங்கள் ஆதார் கார்டு கூட வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குதோ அதை நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுங்க. அண்ட் மெயின்லி அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து தெளிவாக தெரியுற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் ஆப்ஷன் கேட்கும். சப்மிட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களோட அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறல அப்படின்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் பண்ணி வந்து கொடுத்துடுவாங்க. இதுவே நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து மீறிடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அப்படியே பர்மனன்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து டிசபிள் வந்து பண்ணிடுவாங்க. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த ஐடி வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிட்டீங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேற அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க மீறல. ஸோ அதனால உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. நீங்க இனிமேட்டு வந்து இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் கரெக்டா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சேஃபா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.